ஆண்டவர் பாருங்க, ஒரு செய்தி அனுப்புகிறார். நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன், சந்தோஷமாறு. அவர் மகிமையானவைகளை செய்வார், எத்தீங்கும் அணுகாதபடி. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னா என்ன செய்வாரா, ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் என் கூட இருப்பன்னு சொல்லுகிறார். எல்லா நேரத்திலும் கூட இருப்பார். அல்லேலூயா. சத்துருக்களை விலக்கும்படி கூட இருப்பார், ஆக்கினைகளை அகற்றும்படி கூட இருப்பார், எத்தீங்கும் அணுகாதபடி பாதுகாக்கும்படி கூட இருப்பார், நன்மையினால் நிரப்பும்படி கூட இருப்பார். சந்தோஷமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, களி கூறுங்கள். பாருங்க, அவர் வந்து வாசம் பண்ணுகிற போது யாத்திரா 34:9 மோசே ஜெபம் பண்ற, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் எங்கள் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். மோசேனுடைய வாஞ்சை அதுதான். ஆண்டவரே, உண்மையிலே எங்க கண்கள், உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைச்சா நீங்க எங்க கூட இருக்கணும், எங்கள் நடுவிலே எழுந்தருள வேண்டும் என்று ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. போகிற இடமெல்லாம் ஒரே ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் 40 வருஷம் வனாந்தரத்திலே இஸ்ரவேலரை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவைகளை தாண்டி வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவே, தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் அவர்களோடு கூட இருந்தவர். அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு வரைக்கும் அவர்களோடு கூட இருக்கிறவே, இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவே. ஏன்னா அந்த மாறாத தேவ பிரசன்னம், ஆண்டவர் நம்ம கூட இருப்பன்னு சொன்னா. மோசே ஜெபிக்கிறாங்க, கூட இருங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறார், நான் வந்து உன் கூட இருப்பேன், ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் வந்து உனக்கு உதவி செய்வேன், ஒன்றுக்கும் பயப்படாதே. சங்கீதம் 46:5 சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில் அதற்கு சகாயம் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டான தேவன் கூட இருந்தா பாருங்க. இஸ்ரவேலருக்கு வனாந்தரத்தில் கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, காலையில் என்ன செய்யுமா, மன்னா பொழியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 40 வருஷமும் வனாந்தரத்தில் போஷித்த தேவன். ஆண்டவர் சொல்லுகிற, அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்வாரா, சகாயம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், சகாயம் பண்ணுவார், சகாயராயிருப்பார். ஏன்னா கூட இருக்கிற தேவன். அதை அறிந்து கொள்ளத்தக்க வகையில் என்ன செய்வாரா, அந்த நன்மைகளால நிரப்புவார். யோவேல் 2:27 சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.